குருச்சரணம். ரேக்கி இலவச அறிமுக வகுப்பு. நம் அம்மா டாக்டர் மீனாட்சியே எம்பிபிஎஸ் டிஜிஓ அவர்கள் நடத்தும் ரேக்கி கலை பற்றிய இலவச அறிமுக வகுப்பு 6/6/2024 வியாழன் இரவு 8 மணிக்கு நடைபெற உள்ளது. முன்பதிவு செய்து வகுப்பில் கலந்து கொள்வதற்கு 9845533655 மற்றும் 9341227211 எண்களில் தொடர்பு கொள்ளவும். குருச்சரணம். சரணம். இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்டு இருக்க அருமையான குழந்தைகள், அதோட என் உயிருடன் கலந்த எனது ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று பேரன் பேத்தியோட குழந்தைகளோட நல்லா வாழணும்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நான் பேச போகிறது ஆர்கேஞ்சல் சமையல். இந்த சமையல் என்ன பண்ணுவார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாரும் புத்தி அதுதான் இல்லை, அந்த புத்திக்கு தான் வருது. புத்தியை மேம்படுத்துறதுக்கு சமையல். அது மட்டும் இல்லை, அதுக்கு சோர்ஸா இங்கே இருக்குது. சோர்ஸானது மேலே இருக்குது. இந்த சோர்ஸானது நாங்கள் எங்களுடைய ஃபெடரேஷன் 8th சக்கரம்னு சொல்லுவோம். இந்த சக்கரம் என்ன நடக்கும்னா கண்ணுங்களா, நீங்கள் நினைக்கிறதெல்லாம் அது ரிஜிஸ்டர் ஆகிடும். நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, அது கெட்டது நினச்சாலும் சரி, நல்லது நினச்சாலும் சரி, சரி நீங்கள் அது மட்டும் இல்லை, நீங்கள் செய்கிற செய்கைகள் ஒன்றும் அது அங்கே ரிஜிஸ்டர் ஆகிடும். என்ன செய்கை செஞ்சாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, அது அங்கே ரிஜிஸ்டர் ஆகிடும். இன்னொன்று முக்கியமானது என்னென்னா, அங்கே இப்போ 3 நீங்கள் நல்லது தானம் பண்ணிட்டீங்க, அதுக்கு உடனே ஒரு காயம் போய் டோபக்கு அங்கே வந்துருச்சு. அது ஒரு உண்டியல் மாதிரி நினச்சிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு தானம் பண்ணுறீங்க, டோபக்கில் ஒரு காயம் கொஞ்சம் ஒருத்தருக்கு நல்ல வார்த்தை சொல்லி அன்பாக பேசுங்க, அதுக்கு ஒரு காயின்னு விழுந்துருச்சுன்னு அர்த்தம். அதே போல் நீங்கள் மற்றவங்க மனசை நோகடிச்சிங்கன்னா அதுக்கு என்ன பண்ணோம், மைனஸ் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் நினைக்கலாம், நான் 10 நல்லதுக்குன்னா ஒரு 2 கெட்டது பண்ணால் 10ல் 2 மைனஸ் பண்ணால் 8 நல்லா தானே இருக்குது அப்படின்னு. அப்படி கிடையாது. அந்த 10 நல்லா இருக்கு அனுபவிப்பீங்க. இந்த 2 மைனஸ் இருக்குல்ல, அதுக்கு உண்டான தண்டனைகள் நமக்கு இருக்கு. அது என்ன நல்லது, அடுத்த ஜென்மாவில் இல்லை, இது கொஞ்சம் நம்ம இந்த ஜென்மத்திலே பார்த்துருவோம், பிச்சைத்தான் அடுத்த ஜென்மத்தில் பார்ப்போம். புரிஞ்சுதா? கலியுகத்தில் கண்ணுக்கு நேரம்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் சொல்கிறேன். அடுத்தது இது க்ரீனிஷ் ப்ளூ, அதுக்கப்புறம் அக்வாமரைன். க்ரீனிஷ் ப்ளூ அப்படிங்கிறது அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது. அப்போனா நமக்கு ஓப்பல், இது பேர் ஓப்பல் ஏஞ்சல். ஓப்பல் ஏஞ்சல்ஸில் லைட் ப்ளூ கலர் வரும். இந்த ஓப்பல் ஏஞ்சல் இது கொஞ்சம் கிடைக்காத ஒன்று தான். இது என்னென்னா நமக்கு ஓப்பல் ஏஞ்சல் ஒன்று, இன்னொன்று செலினைட் ஏஞ்சல், அதில் அந்த இது கிடைக்கும். செலினைட் ஓப்பல், இந்த 2 தவிர வேறு எதையும் சொல்ல முடியாது ஆர்கேஞ்சல் சமையலுக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு நம்பர் இருக்குது. என்ன நம்பர்னா 56112123, 56112123. இந்த நம்பர் எழுதிட்டு உங்கள் தேவைகள்லாம் எழுதணும். என்னென்ன தேவைகள் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். இவர் வலிமை மிக்க நான் புட்சாலியாக வரணும்னு நீங்கள் கேட்கணும். நான் வலிமை மிக்கனாகும், எனக்கு முழுமையான பாதுகாப்பு வேணும், அப்புறம் நான் ஆன்மீகத்தையும் முன்னேறணும்னு கேட்டு பாருங்களேன். தப்பா என்ன? ஆன்மீகத்தை பற்றி பேச முடியாமல் இருக்கக்கூடாதுல்ல. சின்ன வயசுலேருந்தே ஆன்மீகம் வரணும். அப்புறம் என் கண்கள் நல்லா இருக்கணும். கண் நல்லா இருக்கிறதுக்கு பொதுவாக கண்களுக்கு யாருன்னா சமையல். நம்ம கண்ணுக்கு சீக்கிரமாக கேட்ராக்ட் வராமல் இருக்க, அந்த எதுவுமே நம்மளை கண்ணை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம சமையல் யூஸ் பண்ணுறோம். இதை நோட் பண்ணிக்கணும். நீங்கள் ஒவ்வொரு ஏஞ்சல் கொண்டு இருக்கு இல்லையா, அது ஒரு கண்ணுக்கு. அப்புறம் நம்முடைய ஆள் மனது ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போகணும்னு நினச்சி மெடிடேஷன் பண்ண ஆரம்பிக்கிறப்ப சமையல் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா இந்த கலரை நினச்சிக்கிட்டு இல்லையா, அந்த ஓப்பலை கையில் வச்சுக்கிட்டு, ஓப்பலை இந்த கையில் சொல்லி போனோம்னா அது கடற்கரை உள்ளே போயிடலாம். புரிஞ்சிச்சா? அது அடுத்தது சவுண்ட் தெரப்பிம்பாங்க. ட்யூனிங் ஃபோக் நிறையா இருக்குது. அது நிறையா நாங்கள்லாம் பண்ணுறோம். அந்த தெரப்பிக்கில் நீங்கள் கூட அந்த சவுண்ட் பாக்ஸ் பார்த்துருப்பீங்கல்ல, வைப்ரேட்டரி பாக்ஸு, அதுலேயே ஒரு சவுண்டு வரும். அந்த வைப்ரேட்டரி பாக்ஸுக்கு என்ன யாருன்னா சமையல் கூப்பிட்டு சமையலுடைய நம்பர் எழுதி வச்சு நீங்கள் அந்த பாக்ஸை வச்சுட்டு என்ன வச்சாலும் அதுவும் நடக்கும். அச்சா, நான் நல்லா இருக்கிறேன், நான் அமைதியாக இருக்கிறேன், இதுக்கெல்லாம் நன்றி, இந்த ஒரு புதிய தொடக்கங்களை நான் ஆரம்பிக்கிறேன், அது நல்லா நடந்தது, அதுக்கு நன்றி, அப்படி என் ஆர்வத்தை ஊக்குவிச்சதுக்கு உங்களுக்கு நன்றி. அழகு அது எங்கே கிடைக்கணும், இந்த சமையலால் தான் நமக்கு அழகு கூடும். அழகுக்கு நன்றி, நீங்கள் கொடுக்குற அழகுக்கு நன்றி சமையல் அப்படி சொல்கிறோம். அப்புறம் மியூசிக் எப்போவுமே சோறு சக்கரெல்லாம் போயிடுச்சுன்னா அது பெரிய விஷயம் இல்லையா. அதனால் மியூசிக்
எப்பப்போ அப்புறம் மேலே போக போக மியூசிக் வந்து அதை ப்ளே பண்ணணும். மியூசிக்கு முழுமையான பாதுகாப்புக்கு சரிதானே சமையல். புதிய தொடக்கத்துக்கு, அமைதியாக இருக்கிறதுக்கு, நிஜமான வாழ்க்கையை வாழணும் கண்ணுங்களா. எப்போ பார்த்தாலும் போட்டியும் பொறாமையும் சின்னத்தனமான ஒரு எண்ணங்களும் இல்லாமல் நல்ல மன நிம்மதியோடு வாடுறதுக்கு மட்டும் நீங்கள் கற்றுக்கணுங்கன்னா அதுக்கு சமையல். ஓகே, சமையல், அதுக்கு சமையல். புரிஞ்சுதா? அடுத்து அல்டிமேட் டிவைன் கைட். அவ்வளோதான் மொத்தத்தில். இவர் வந்து ஜீசஸ் கூட இருந்ததாக சொல்லப்படுகிறது சமையலை. புரிஞ்சுச்சா கணக்குல? ஸோ ஒரு பரிசுத்த ஒளி, பரிசுத்த இசை தேவதை அப்படிங்கிறது யாருன்னா அவர். இவருக்கு ஒரு மந்த்ரா இருக்குது, பாச் ஃப்ளவர். அது எனர்ஜினஸில் கேட்டுக்கோங்க. ரா ம தா சா சா சே சோ ஹங். ராம தா சா சா சே சோ ஹங். இதுதான் புத்தி முத்திரைன்னு சொல்லுவாங்க. இந்த முத்திரையை வச்சுட்டு கேட்டிங்கனாலும் போதும். இதுதான் முத்திரை. இந்த முத்திரை இதை பாருங்கள், அவருடைய சிஜில். இதுதான் சிஜில். இப்போ இன்னும் அவருடைய மற்ற இதுவும் இருக்குது. எல்லாமே வந்து கிட்டு நான் தான் சொல்லிட்டேனே. ஒரு எந்த ஏஞ்சல் பற்றி கேட்குறீங்களோ அந்த ஏஞ்சலுடைய கிட்டுக்குள்ளே உங்களுக்கு அந்த ஏஞ்சலுடைய விவரங்கள் இருக்கும், அந்த ஏஞ்சலுடைய ஸ்டோன்ஸ் இருக்கும், அதனுடைய என்னென்ன, அதாவது இந்த மாதிரி சிஜில் இருக்கும், சிம்பிள் இருக்கும், இல்லை அவங்களுடைய மற்ற இது என்னென்னலாம் அவங்க சம்மந்தப்பட்டோ அது எல்லாமே உள்ள இருக்கும். புரிஞ்சிச்சா? அதான் ஏஞ்சல் கிட்ஸ்னு பேர். இந்த சேனலில் வந்து நீங்கள் இந்த சமையலை கூப்பிட்டு உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் வெற்றி அடையணும்னு சொல்லி அம்மா வேண்டிக்கிறேன். ஓகே கண்ணுங்களா? ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக் கண்ணுங்களா. பாய்.